ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 டே 12 என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, யாரெல்லாம் இந்த வீக் ஃபுல்லாக பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏதாவது 2 பேரை செலக்ட் பண்ணணும். இப்படி செலக்ட் ஆகிறவங்க வந்து தலைவர் போட்டிக்கு போவாங்க. இப்போ எந்த 2 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி, சபரி. இவங்க 2 பேரையுமே தான் மோஸ்ட்டாக நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு தான் ஓட் நிறைய வந்திருக்கும். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, பாரு அவங்களே கனிக்கு தான் ஓட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு இப்படி ஓட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கே புரியல. ஏன்னா அவங்க ரொம்ப கன்னிங் அப்படி இப்படின்லாம் பேசினவங்க. நான் பயாஸ்டாக இல்லை, டாஸ்க்குன்னு வரும்போது அவங்க நல்லா தான் விளாடுறாங்க, அதை நான் கரெக்டாக தான் இருக்கேன், கரெக்டாக தான் ஜட்ஜ் பண்ணுறேன் அப்படின்றத நிரூபிக்க கனியை செலக்ட் பண்ணாங்களா? இல்லை நீங்கள் வாங்க முதல்ல தலையாக வாங்க, அதுக்கப்புறம் இன்னும் உங்களோட மிச்ச மீதி ஃபேஸ், ரியல் ஃபேஸ் எல்லாம் நான் வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. என்ன காரணத்துக்காக? கனியவே பிடிக்காது, ஆனாலும் கனியை வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆதிரை எஃப்ஜேவை சூஸ் பண்ணாங்க ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மராக. பட் ஆனால் சொன்ன ரீசன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த வீக் ஃபுல்லாக அப்படின்றத சொல்லலை. என்ன ரீசன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தலைவராக வந்தால் எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணும், உங்களுக்கு அந்த பொறுமை இருக்கா இல்லையான்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை செலக்ட் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் பாரும் அதே ரீசன் சொல்லி தான் செலக்ட் பண்ணாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மர் லிஸ்ட்டில் வரவங்க தலைவர் போட்டிக்கு பங்கேற்பாங்க அப்படின்னு பிக் பாஸ் சொன்ன உடனே யார் யாரெல்லாம் தலைவராக வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களெல்லாம் தூக்கி பெஸ்ட் பர்ஃபார்மராக போடுவீங்களா என்ன? கொஞ்சம் டாஸ்க்கை புரிஞ்சிக்கிட்டு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதை மெயினாக பண்ணது ஆதிரையும் பாரும் தான். இந்த ஒரு ரீசன் சொல்லி சொன்னது. ஆல்ரெடி கம்ருதீன் மாஸ்டர் டாஸ்க் வின் பண்ணதுனால அவருமே தலைவர் போட்டியில் பங்கேற்க போகிறாரு. இப்போ டோட்டலாக 3 பேர் இருக்காங்க தலைவர் போட்டியில் பங்கேற்கிறதுக்கு. கம்ருதீன், சபரி, கனி, இவங்க 3 பேரும். இதுக்கப்புறமா வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்றத செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாரு. அதிகமான நேம் யாருக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோரா அண்ட் ஆதிரை, இவங்க 2 பேருக்கும் தான். காரணம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நம்ம என்ன வெளியில் ஃபீல் பண்ணுறோமோ அதே தான் காரணமாக உள்ளே இருக்கவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஆதிரைக்கு மோஸ்ட்டாக சொன்ன ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீலக்ஸ் ஹவுஸில் அவங்க இருந்தாலுமே பிபி ஹவுஸ்மேட்ஸ்க்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, குறிப்பாக எஃப்ஜேக்கு அப்படின்ற மாதிரி வியானா ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. டாஸ்க்லேயுமே எஃப்ஜேக்கு ஃபேவராகவே தான் விளையாண்டாங்க, என்னோட தனிப்பட்ட விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் சூப்பர் டீலக்ஸா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸா அப்படின்னு வரப்போ சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் அவங்க விளையாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வியானா ஆதிரையை ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக நாமினேட் பண்ணிட்டாங்க, ஓட் பண்ணிட்டாங்க. சுபிக்ஷாவும் அதே ரீசன் தான். வினோத் உட்பட நிறைய பேர் அதே ரீசன் தான் சொன்னாங்க. ஈவன் ஃப்ரம் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லேருந்து வந்தவங்க கூட ஆதிரை இன்னுமே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டாகவே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, துஷாருமே அதே சொல்லி தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க, ஓட் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, எஃப்ஜேவே அதை தான் வந்து சொல்லியிருப்பான் ஆதிரைக்கு. அவங்க இன்னும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட் சைடே தான் இருக்காங்க, அவங்க இண்டிவிஜுவலாக இன்னும் விளாட்ல, எமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸோட அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்லியிருப்பாரு. அது பேபி ஹவுஸ்மேட்டோட கனெக்ட் ஆகலை, எஃப்ஜேவோடையே கனெக்ட் ஆகியிருக்காங்க. அது வந்து எஃப்ஜே நாசுக்காக சொல்லிட்டாரு. இதுலேயே ஆதிரை வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்மளோட கேமை வந்து விளாட்ணும், இங்கே வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம வரல அப்படின்றத புரிஞ்சிருக்கணும். மற்றவங்க சொல்லி புரியலைன்னா கூட ஓகே, இதை எஃப்ஜேவே சொல்லும் போது கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா எஃப்ஜே பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. இதுக்கு போன டைம் நேற்றுமே கூட பார்த்தீங்கன்னா, அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டேவுமே பார்த்தீங்கன்னா, நீ உன் வேலையை பாரு, என்னை தொடாத, உன்னோட கேமை நீ விளாடு, நான் என்னோட கேமை விளாடுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சண்டேல எஃப்ஜே சொன்னான் ஆதிரை கிட்ட. பட் இதெல்லாம் இன்னும் ஆதிரைக்கு புரியலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு யாருக்கு அதிக ஓட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ஸ்ட் பர்ஃபார்மராக ஆரோரா. அவங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்ட ரீசன், அதுவும் கெமி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இவங்களோட ப்ரிட்டி ப்ரிவிலேஜஸ் வச்சு இவங்க கம்ருதீன் அண்ட் துஷாரோட இருக்காங்க, அவங்கக்கிட்ட சில வேலைகள் வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டாங்க. எனவே ஆதிரை, ஆரோரா இவங்க 2 பேருமே அவங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்றத புரிஞ்சிக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸே சில விஷயம் சொல்லிட்டாங்க, மெயினான விஷயத்தையே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் அவங்க இன்னும் அதிலிருந்து வெளியில் வராமல் அதே ட்ராக்கில் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா 50 days எல்லாம் இருக்க முடியாது. நெக்ஸ்ட் வீக்லேயே கண்டிப்பாக வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. பார்ப்போம். அதையும் மீறி இவங்களோட லவ் கான்டென்ட் பிடிச்சி ஓட் பண்ணுறவங்க இருக்காங்களா என்னன்னு எனக்கு நிஜமாக தெரியல. நெக்ஸ்ட் கதை சொல்கிற அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, நான் கடந்து வந்த பாதை, அதை வந்து சொல்கிறதுக்கு ஒரு 2 பேருக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. யார் அந்த 2 பேரும் முடிவு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னதும், கம்ருதீன் லாஸ்ட்டு டைம்லேருந்தே கேட்டுட்டு இருந்தார். கம்ருதீன் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அப்சரா, அதில் பாருமே கை தூக்கியிருந்தாங்க. சரி ஓகே, இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்களே ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கொடுத்துட்டாங்க.
கமருதீன் அவங்களோட கதை சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அவங்க அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்த ஒரு பையன். அப்பா இருந்தபோதுமே கூட அவ்வளோவா கேர் பண்ணல. அம்மா கிட்ட ரொம்ப சண்டை போடுவாங்க, இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 5 இயர்ஸாக ஒரு லவ் இருந்துச்சு. இவங்க கமருதீன் மீடியா வந்ததுனால அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு லவ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. திரும்ப அவங்களோட ப்ரொஃபஷன் ஒன்று செட் ஆகலன்னு சொல்லிட்டு அந்த லவ்வும் பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆதிரையோட ஃபேஸை காமிச்சாங்க. ஆதிரை ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ குசுன்னு சொல்கிறாங்க, முணுன்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியல. அது என்ன, ஒருவேளை அவங்க தான் அந்த பொண்ணா அப்படின்றதும் தெரியல. வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்ச மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த செகண்ட் பொண்ணு யார், அந்த செகண்ட் லவர் யார் அப்படின்றது தெரிஞ்ச சொல்லுங்கள். அண்ட் கமருதீன் கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ குழந்தை பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு. ஆனால் கோவம் வரும்போது இந்த ராகேஷ் அண்ட் ஜெனி அவங்களோட சேனலில் சொன்ன மாதிரி அந்நியனாக மாறிடுறாரு. அது எப்படின்னே தெரியல. நல்லா தானே இருக்கேன், நல்லா தானே பேசுகிற, குழந்தை மாதிரி பேசுகிற, அப்புறம் கோவம் வரும்போது உனக்கு ஏன் அப்படி ஒரு ஃபேஸ் வருது அப்படின்றது தெரியல. அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு அப்பாவோட கேரக்டர் வந்துருச்சு அந்த கோவம் மட்டும் அப்படின்னு. எனக்கு அப்சராவோட ஸ்டோரியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நெக்ஸ்ட் அவங்க தான் ஸ்டோரி சொன்னாங்க. அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த சேஞ்சஸ் வந்து வீட்டில் சொல்கிறதுக்கு ரொம்ப பயந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் அண்ணாவும் சரி அம்மாவும் சரி 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உண்மையில தப்பில்லாத ஒரு விஷயத்துக்காக உன்னை விடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதரிச்சாங்க அப்படின்ற மாதிரி அப்சரா சொல்லியிருப்பாங்க அவங்களோட ஸ்டோரியை. உண்மையிலேயே அவங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய பாராட்டு. இந்த மாதிரி எல்லாரும் இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. எனக்குமே ரொம்ப சந்தோஷம் அவங்களோட ஸ்டோரியில். அவங்க அம்மாவோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி எல்லாரும் இருந்துட்டால் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நெக்ஸ்ட் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தலைவர் போட்டிக்கு ஒரு டாஸ்க்கு சொல்லியிருந்தேன். டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போட்டியாளர்களோட ஃபேஸ் போட்ட ஒரு பொம்மை 3 பொம்மை இருக்கும். அதில் போய் கத்தி வச்சு குத்தணும். 3 தடவை குத்து வாங்கிட்டா அவங்க அந்த டாஸ்க்லேருந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. சப்போஸ் குத்தும் போது யார் குத்துறாங்க அப்படின்றத பார்த்து கரெக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த கத்தி குத்து வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதோட யார் அதை போய் குத்துனாங்களோ அவங்களும் அந்த கேம்லேருந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. ஸோ யார் வேணாலும் கத்தி எடுத்துகிட்டு போய் குத்தலாம். ஆனால் குத்தும் போது பார்த்து சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த கத்தி குத்து கணக்கில் வராது. குத்துனவங்களும் எலிமினேட் ஆகிடுவாங்க. அதாவது திரும்ப பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது கேமில். இந்த மாதிரி தான் கேமு. 3 தடவை குத்து வாங்கிட்ட கேம்லேருந்து போயிடுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, சபரியை வந்து பாரு குத்துவாங்க, சபரி கண்டுபிடிச்சிருவாரு. இப்போ அந்த குத்து வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இனிமேல் பாருவும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அந்த கேமில். அடுத்தது கமருதீனை வந்து ரம்யா கத்தியில் குத்திடுவாங்க. அதை வந்து கமருதீன் பார்க்க மாட்டார். இந்த டைமில் ரம்யாக்கும் கமருதீனுக்கும் ஒரு ஃபைட்டே வந்துடும். அப்போ கமருதீன் என்ன சொல்வார் அப்படின்னா, அம்மா நேற்று கால் வலிக்குதுன்னு சொன்னால் இப்போ எப்படி போய் குத்து, நீ வேகமாக போயிட்டு கத்தியில் குத்திருக்க, இப்போ உன் கால் வலி சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி. அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே இவன் நடிக்கிறா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் தோணியிருக்கு போல் அப்படின்னு தான் இருந்தது. ரொம்ப கன்னிங்காக ஒரு விஷயம் நான் நோட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, சபரி பார்த்திங்கன்னா குட் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை என்ன பண்ணாலும் சரி, இல்லை கேமில் என்ன நடந்தாலும் சரி, விடுங்க பார்த்துக்கலாம், அதெல்லாம் கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு குட் ஸ்பிரிட்னு இதை தான் அதிகமாக சொல்லிட்டு இருப்பார். இந்த வீக் ஃபுல்லாக அதை தான் சொல்லிட்டு இருந்தார். சைலண்ட்டாக ஒரு வேலையை அவர் பார்க்குறாரோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்ன அப்படின்னா, பெஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்ணும்போது கூட சபரி வந்து கனியை சூஸ் பண்ணவே இல்லை. பட் அதை நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், சபரி இது சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த டாஸ்க்லேயுமே சரி, இந்த தலை போட்டிக்கான டாஸ்க்லேயுமே சபரி தான் வந்து கனியோட இதை குத்துவாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல சபரிக்கு வந்து ஓகே கனி பண்ணுறது கரெக்டு கிடையாது, கனிக்கு அகைன்ஸ்டாகவும் போகலாம் அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு இதை சைலண்ட்டாக இதை பண்ணுறாரா, இல்லை கனியோட கன்னிங்கையுமே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரா என்ன அப்படின்றது தெரியல. அண்ட் அந்த ப்ரமோஷனல் டாஸ்க்குமே பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு வின்னராக வந்து எஃப்ஜேவியும் ஆதிரையும் சூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. எனக்கு என்னமோ அதில் ஆரோராவும் கலையும் நல்லா பண்ணியிருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்னன்றதை சொல்லுங்கள். அப்புறம் அந்த தலைப்போட்டிக்கான டாஸ்க் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நாளைக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சாரி, இன்றைக்கி நைட்டு பார்த்தா தெரியும். என்ன நினைக்கிறீங்க, வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக ஆதிரை அண்ட் அரோரா செலக்ட் ஆனது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா. அண்ட் see you all in the next video. Until then, bye.